ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த தேங்காய் பர்ஃபி நம்ம ஈஸியாக ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மேலே இருக்க அந்த கருப்பு தோலெல்லாம் எடுத்துட்டு தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து 2 கப் வரும், கப் அளவில். இப்போ கடாய் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரமா வச்சுக்கோங்க. அப்போ ஸ்வீட் செய்யறதுக்கு அப்போதான் வந்து வாட்டமாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போ தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட தேங்காய் துருவல் இருந்ததுன்னா நீங்கள் அதில் துருவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சு அதே கடாயில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க தேங்காவை போட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா வந்து வதக்கணும். தேங்காயில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போகணும். அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம இந்த பர்ஃபியை நம்ம 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஈரம் இல்லாத கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்காய் நல்லா வந்து வதக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் தேங்காய் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இது நல்லா வந்து சர்க்கரை வந்து கரையணும். நல்லா நம்ம வதக்கி விடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா சர்க்கரை எல்லாம் உருகிடும். ஸோ இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம வந்து நெய் வீட்லேயே செஞ்ச நெய் தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த நெய் எப்படி வீட்லேயே தயாரிக்கின்றத வீடியோ வேணும்னா நம்ம சேனல்லே போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக வறுத்த முந்திரி போட்டுக்கலாம். ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். நல்லா சக்கரைலாம் நல்லா உருகி ரெடியான அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பருப்பியை இதில் கொட்டி நல்லா வந்து ஆற விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். சூப்பரான தேங்காய் பருப்பி வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் பருப்பி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஆறுனப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கட் ஆகும். நம்ம சூடாக இருக்கப்போ கட் பண்ணோன்னா அது கட் ஆகாது, பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பீஸ் போட வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போது. ஸோ அவ்வளோதாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.